ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. பாமகவினுடைய பொதுக்குழுவில் எதிர்பாராத ஒரு மோதல் வெடித்து இன்றைய அரசியல் களத்தை பரபரப்பாக்கி இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியினுடைய இளைஞர் அணிக்கு தலைவராக ஒரு புதியவரை அறிவிக்க, முகுந்தன் என்கிறவரை அறிவிக்க, அதற்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸை எதிர்ப்பு தெரிவிக்க, தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு வார்த்தை போர் மேடையிலேயே நடந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த கருத்து வேறுபாடு வெளிப்படையாக தெரிந்ததை பார்க்க முடிந்தது. நான் பனையூரில் ஒரு அலுவலகம் தொடங்கியிருக்கிறேன், அங்கே என்னை தொண்டர்கள் சந்திக்கலாம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே மேடையில் சொல்வது இன்னும் அடுத்த கட்ட யூகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் நிறுவனராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடா? இது இந்த முகுந்தன் அவர்களை நியமிக்கிறதுல மட்டும் கருத்து வேறுபாடா, அதை தாண்டி செல்கிறதா அப்படின்னு மத்தியானம் இந்த பொதுக்குழு சம்பவம் நடந்தது முதலே நிறைய கேள்விகள், ஹேஷியங்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில், சமூக வலைதளங்கள் மத்தியில், பாமக கட்சி தொண்டர்கள் மத்தியில் எல்லாமே எழும்புறதை பார்க்கிறோம். இந்த டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி அவர்களுடைய இந்த மோதல் பாமகவில் ஒரு பிளவா அல்லது ஒரு சின்ன கருத்து வேறுபாடா, இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேசவிருக்கின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள் இணைந்திருக்கின்றார். அதே போல பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இணைகின்றார். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களும் இணைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் நம்மோடு இணைவார். நான் திரு பிரகாஷ் அவர்கள்ட்டேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். இந்த வெளிப்படையான இந்த ஒரு பொதுக்குழுவில் நடைபெற்ற இந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது வெறும் முகுந்தன் அவர்களுடைய நியமனம் அது மட்டும்தான் அங்கே காரணம் அப்படிங்கிறதா, அதை தாண்டிய சர்ச்சைகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது தாண்டிய சர்ச்சைகள் நிறைய இருக்கு மேடம். நிறைய இது ஒரு தொடர்ச்சியான ஒரு மோதல். அதிமுக கூட்டணி வேணும்னு ராமதாஸ் நினைச்சாரு. 10.5% இடஒதுக்கீடை எடப்பாடி கொடுத்த உடனே அதோடு சேர்ந்து போனோம் அப்படின்றது தான் ராமதாஸோட பார்வையாக இருந்தது. ஆனால் அன்புமணி அதுக்கு நேர் எதிரான நிலை எடுத்தார். நம்ம 2 தடவையாக பாஜக கூட்டணியில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். 3வது தடவையும் பாஜக கூட்டணியோட நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றது அன்புமணி எடுத்த நிலை. அது ஒரு பெரிய மோதலாகவே அவங்க 2 பேருக்குள்ள வெடிச்சது. அதே மாதிரி முகுந்தனுக்கு கடலூரில் அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ராமதாஸ் விரும்பினார். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் விரும்பினார். ஆனால் அதுக்கு அன்புமணி ஒத்துக்கல. அதுக்கு அடுத்த நேர்களோட புரிதலுக்காக அன்புமணி நேர்களோட புரிதலுக்காக நான் இதையும் விளக்கிக்கிறேன். திரு முகுந்தன் அப்படிங்கிறவரும் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இல்லையா? மகள் வழி பேரன். ஆமா, ஓகே. காந்திமதி அப்படின்றவங்களோட மகன் தான் முகுந்தன். அவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் நீட் ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாமே. முகுந்தனுக்கு கடலூரில் எம்பி சீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறாரு. அதை அன்புமணி எதிர்க்கிறாரு. அது இந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்பியூட்டு. இப்போ அன்புமணி ராமதாஸோட மகளை தான் இதே காந்திமதியுடைய இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ரொம்ப டாக்டர் அன்புமணியும் முகுந்தன் அவர்களுடைய தாயாரும் சகோதர சகோதரி மட்டுமல்ல, சம்பந்திகள். 2 பேருமே சம்பந்திகள் தான். ஆனா இது இந்த பையனுக்கு இல்லையா? வேற பையனா? வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சங்கமித்ரைய வேறொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி. இல்ல, இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது டாக்டர் அன்புமணி ஏன் எதிர்க்கணும்ன்ற கேள்வி வருது இல்ல? அவருடைய மகளுடைய, அதாவது மாப்பிள்ளையோடைய சகோதரருக்கு தான் பதவி கொடுக்கிறாரு தந்தை இல்லையா? ஆமா, அப்ப அதையே எதிர்க்கணும், கொடுக்கணும்ல. மாப்பிள்ளைன்றது டைரக்ட் ரிலேட்டிவ். மாப்பிள்ளையோட சகோதரர் வேற ரிலேட்டிவ் தானே, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். ஆனா எல்லாமே டாக்டர் ராமதாஸ்க்கு மிக முக்கியமான ரிலேட்டிவ்ஸ். சரி, நம்ம பேசுறதுல இருந்தே பாருங்களேன். இப்ப நம்ம கடந்த 2 நிமிஷமா பேசுறதே அவரோட மகள் அவரை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவரோட சகோதரர்னு அந்த குடும்பத்தை பத்தியே தான் பேசுறோம்.
அப்போ டாக்டர் அன்புமணி சொல்றது சரின்னு ஆகுதுல்ல. இதை திரும்ப திரும்ப ஒரு குடும்ப கட்சின்னு சொல்லிடுவாங்க, அப்படி கொடுத்துறாதீங்க அப்படின்னு அவர் சொல்றது சரின்னு ஆயிருக்கு. ஆமா, அது குடும்ப கட்சின்னு சொல்லும்போது சௌமியா அன்புமணிக்கு எதுக்கு எம்பி சீட் கொடுத்தாங்க? தர்மபுரியில சௌமியா அன்புமணிக்கு எம்பி சீட் கொடுக்கறது வந்து அது குடும்ப கட்சின்னு வராதா? அது வாரிசு அரசியல்னு வராதா? அப்போ பதவி பெறுவது வந்து மன்னர் பரம்பரை அப்படின்ற ஒரு விமர்சனம் வராதா? ஸோ இது வந்து இவன் குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோதல். இதில் பணம், உறவுகள், பல விஷயங்கள் இதில் வந்து இருக்கு. இவர் வந்து இந்த அளவுக்கு ஓப்பனாக வந்து அன்புமணி வந்து ராமதாஸை எதிர்க்கிறதும், இவர் ஒரு தனியாக பனையூரில் வந்து ஒரு ஆஃபீஸ் போடுறதும், அங்கே வந்து பார்த்துக்கோங்க, ஏற்கனவே பனையூரில் விஜய் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. பனையூர் வந்து தமிழகத்தோட அரசியல் கேந்திரமாக மாறுது. அது மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள சீமான் அங்கே தான் இருக்காரு. ஆமாம், இனி எல்லாமே வந்து பனையூரை பேஸ் பண்ணி தான் தமிழக அரசியல் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பனையூர் போகுது. அப்படின்ற நிலவரத்துக்கு ராமதாஸ் போறதுன்றது, அன்புமணி ராமதாஸ் போறதுன்றது அந்த குடும்பத்துக்குள்ள நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல். ஆனா நீரடித்து நீர் விலகாது அப்படின்ற அடிப்படையில் இந்த மோதலுக்கு ஒரு தற்காலிக காம்ப்ரமைஸ் கூட எட்டப்படலாம். இப்போ தமிழ்குமரன் ஜி.கே. மணியுடைய மகன் தான் ஏற்கனவே இளைஞர் அணி செயலாளராக இருந்தார். 2 வருஷம் அவர் தான் அந்த பதவியை வகிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இவங்க என்ன குறை கண்டாங்க? அது ஏன் அவங்க மாத்துறாங்க? ஜி.கே. மணியை ஆல்ரெடி அவர் வந்து பாமக தலைவராக இருந்தது, அதுதான் அன்புமணிக்கு பதவி கொடுக்கப்படுது. அப்போ அது வாரிசு அரசியல் கிடையாது. அது அன்புமணி பதவி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக வர்றது வாரிசு அரசியல் கிடையாதா? ஏன் முகுந்தனை மட்டும் இவர் எதிர்க்கிறாரு? அதுதான் ராமதாஸோட கேள்வி. இது என்னோட கட்சி, நான் உருவாக்கின கட்சி, நான் யாரை வேணா நியமிப்பேன், மற்றவங்க எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு ராமதாஸ் சொல்றது வந்து ஒரு பொதுக்குழுல. அப்போ அந்த கட்சிக்குள்ள இருக்க ஜனநாயகம் என்ன? ஜனநாயகம் என்ன? அப்போ நீங்க வாரிசு அரசியல் வந்துடக்கூடாது அப்படின்னு அன்புமணி முடிவு பண்ணும்போது, அன்புமணி பதவிக்கு வந்தது எப்படி? ஜி.கே. மணியை காலி பண்ணி தானே அன்புமணி பதவிக்கு வர்றாரு. அதை எப்படி பார்க்க முடியும்? ஸோ இனிமேப்பட்டு இவங்களுக்கு வந்து திமுகவை குறை சொல்றதுக்கான தகுதியை, வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடிய விஷயத்தை வந்து பாமக இழந்திருக்கு. ஓகே ஓகே, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே, கேட்போம் தொடர்ந்து. நான் திரு சோமு அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இது நியாயமான ஒரு பாயிண்ட் இல்லையா அவர் சொல்றது? நீங்க வந்து அன்புமணி அவர்களுக்கு பதவி கிடைக்கும் போது அது வந்து வாரிசு அரசியல்னு அவர் சொல்லலை, இன்னொருத்தருக்கு அடுத்த தலைமுறைக்கு தரணும் போது அந்த பிரச்சனை வருதுன்னும் போது அவருடைய ஸ்டாண்டு கேள்விக்குள்ளாகுது. இதுக்கு முன்னாடி பாமகவை பற்றின ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா நமக்கு பாமகவுடைய கருத்து வேறுபாடு இருக்குது. அதை தாண்டி ஒரு சமூக நீதி பேசக்கூடிய விஷயம், செயல்பாடுங்கிறது ஒரு பக்கம், பேசக்கூடிய ஒரு கட்சிகளில் அது ஒன்று. அடுத்து அந்த கட்சியை சேர்ந்த அன்புமணி ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது தான் பார்த்தீங்கன்னா பொது இடத்துல புகை பிடிக்கக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய லாபியை எதிர்த்து அவங்க பண்ணாங்க. அவர் வருமானத்தை மீறி, அதாவது வருமான இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு முழுக்க தமிழுக்காக ஒரு மக்கள் தொலைக்காட்சி அப்படிங்கிறத கமர்ஷியல் இல்லாமல் பண்ணாங்க. இன்றைக்கி அன்புமணியுடைய மகள் வந்து ஒரு திரைப்படத்துறைக்கு வந்திருக்க முதல் படம் ஒன்று எடுத்துருக்கிறாங்க. அந்த படம் கூட பார்த்தேன், அழகுன்னு. அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு தரமான ஒரு படம். அதாவது அது மாதிரியான ஒரு விஷயங்கள்னால அந்த ஒரு அவங்க மேலே நம்ம வந்து ஒரு அக்கறை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இந்த ஒரு விவாதம் நடக்கும். நம்ம அந்த கட்சியை சேர்ந்தவங்க இல்லைன்னா கூட தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக, ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம அது என்ன காரணம்ங்கிறதுக்கு அதை சொல்லிக்கிறோம். அடுத்தது நான் அன்புமணி வாரிசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து மு.க. ஸ்டாலின் வந்த மாதிரி தான் இவரை சொல்லணும். இப்போ மு.க. ஸ்டாலினை வந்து நீங்கள் வாரிசு அப்படிங்கிறதுல போகிற போக்கில் சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்த கட்சியில் இருந்தார். அவர் வரலாறு தெரியும் நமக்கு, நிறையா நம்ம பார்த்துருக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பொறுப்புக்கு வந்தார், ரொம்ப சாதாரணமாக வந்துடல. அதே மாதிரி அந்த நீண்ட அரசியல் பயணம் அன்புமணிக்கு அந்த ஒரு காலகட்டம் வருடங்கள் இல்லை அப்படின்னா கூட இவரும் ஆரம்பத்தில் எடுத்த உடனே வந்து இதில் பொறுப்பு அப்படின்னு வரல, பசுமை தாயகத்தில் வந்து பொறுப்பில் இருந்தார். அதுக்கு முன்னாடியே பசுமை தாயகத்தில் எல்லாரையும் விட்டு அவருக்கு ஏன் பொறுப்பு வழங்கப்படுது?
பசுமை ராமதாஸ் மகன்கிறதுனால தானே. அதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு மத்திய அமைச்சருக்கான விஷயம் வரும்போது ராஜ்யசபால போட்டு அவர் வந்து லோக்சபால ஜெயிக்கல, ராஜ்யசபா மூலமா அவருக்கு வந்து அமைச்சரவை வழங்கப்படுது. ஏன் ராமதாஸ் மகன்கிறதுனால தானே அந்த கேள்விகள் எழுது. இது எல்லா கட்சியிலுமே இருக்கிறது தானே. இப்போ திமுக எடுத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் உதயநிதி அப்படின்னால வேற யாரும் சீனியர் இல்லையான்னு வர்ற மாதிரி எல்லா கட்சியிலும் வர கேள்விதான். அதை வந்து நான் மறுக்கவே இல்லை. ஆனா இப்போ திரு பிரகாஷ் எழுப்புற விஷயம் என்னன்னா, அப்போ அது உங்களுக்கு தப்பா தெரியல, இப்போ ஏன் முகுந்தனுக்கு தப்பா தெரியல? அந்த விஷயத்துக்கு தான் வர்றேன். ஏன்னா அன்புமணியை பொறுத்த அளவுல பாமகனுடைய ஒரு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இவர் வந்து பசுமை தாயத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் மேலும் கட்சி கூட்டங்களில் கலந்துக்கிறது பேசுறது இருந்தார், அப்புறம் எம்பி அமைச்சர் இந்த மாதிரியானது வந்தார். ஆனால் இவர் வந்து ஏற்கனவே இந்த தொழில்நுட்ப அணியில் இருந்ததாக சொல்கிறாங்க, வெளியிலேயே யாருக்கும் தெரியாது. இவர் கட்சியில் சேர்ந்த 4 மாதம் சொல்கிறாரு. ஸோ இந்த சூழலில் திடீர்னு ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. இதில் இன்னொன்று வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா, தன்னுடைய மருமகனுடைய தம்பி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஒரு மருமகன் வேற தம்பி வேற அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு ஒரு விலகல் இருக்கிறதா தெரியல. ஏன் அப்படின்னா, மேடையில் அவர் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. அவன் வந்து 4 மாதம் தானே ஆச்சு, ஒரு வீட்டில் எப்படி பேசுவாங்க அக்கா பையனை ஒரு உரிமையா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான். இல்ல, ஆனா அத மேடையில பேசுறது, நிறுவனர் பேசும்போது குறுக்கிட்டு பேசுறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை பதிவு பண்றது ஒண்ணு. இதுல இன்னொரு விதமா எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பொதுவா பொதுக்குழுலாம் இதை விட கடுமையான வார்த்தை போர்கள் வந்து வெடிக்கும். அப்பா மகன் மட்டும் இல்ல, சமீப காலங்கள்ல நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம் வெடிக்கும். இல்ல, முன்காலங்கள்ல நீங்க சொல்றது சரி. நீங்க அதிமுகவா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுக்கள் எல்லாம் நம்ம வந்து பழைய அண்ணா காலத்துல சம்பத் காலத்துல எல்லாம் பார்த்திருப்போம். சமீப காலங்கள்ல அப்படி இல்ல. ஆமா, பழசெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னொரு ஆரோக்கியமான விஷயம் அதை சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நான் சொல்றது 20-25 முன்னாடி அந்த பொதுக்குழுல வந்து அவ்வளவு கடுமையா வார்த்தை போர் நடக்கும். அதை வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்க பத்திரிகைகள்ட்ட இருந்து, வேற வெளியில அவங்க 2 பேருமே சகஜமா பேசிக்குவாங்க. ஏன்னா ஒரு அமைப்பு ரீதியான ஒரு விஷயத்துக்கான இல்ல. ஆனா நான் சொல்றதை கேட்காதவங்க எல்லாம் வெளியில போன்னு சொல்றது அது ஆரோக்கியமான ஒரு அளவுக்கு மீறிய அது சர்வாதிகாரம்ங்கிறதே தவறுதான். இது அளவுக்கு மீறிய சர்வாதிகாரமாக இருக்கு. இல்லை, இன்னொரு எப்படி இது வந்து ஒரு பெரிய அளவு விஷயமாகுதுன்னா, முதல்ல ஒரு இன்கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்த ஒரு சூழல்ல இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு கேமரா. தவிர அது இல்லாட்டி கூட வந்து செல்போன்ல எடுக்கிற ஒரு எல்லாமே வந்து பேசு பொருளாயிடுது. ஆனா இந்த இதுல வந்து உண்மையாகவே ஒரு சரியான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பிரகாஷ் சொன்னது போல இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு என்ன சொல்றது சர்வாதிகாரம். நான் தான் இந்த கட்சியை துவக்கினேன், நீ போ வெளியில போ அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அது ஏன்னா கட்சி துவக்கி இப்போ இவர் மட்டும் மெம்பர் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து தானே அங்கே வந்து நிதி திரட்டுறாங்க, கட்சியில் போட்டிடுறாங்க, அதுக்கான பிரச்சாரம் பண்ணுறாங்க, அறக்கட்டளை அமைக்கிறாங்க, எல்லாத்துலேயும் எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணுறாங்க. இல்லை தனிப்பட்ட ஒருத்தரோட எதுன்னு இல்லை. இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு, இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அன்புமணியும் என்ன பண்ணிட்டாரு, சரி எனக்கு வந்து இந்த அளவுக்கு பேசிட்டீங்கன்னு சொல்லி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் மைனஸ் ஆக போகிறது வந்து ராமதாஸுக்கு தான். யார் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தார்? அதாவது எப்படின்னா, கட்சி அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் இது எல்லாத்துலயும் தலைவருங்கிற முறையில் இவருக்கு தானே, நிறுவனருக்கு வந்து போனால் நிச்சயம் போகாது. நீ என்னன்னா நீரெடுத்து நீர் விளக்கலான்னு இவர் சொல்ல மாதிரி அந்த மாதிரி தான் தானாடா விட்டாலும் சதையாடுங்கிற மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு ஒரு 3 பேர் குழு அமைச்சிட்டாங்க. இப்போ அது சமரசம் ஆயிரும். நாளைக்கு வந்து இயல்பா பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். கண்கள் இனித்தன நெஞ்சம் பணித்தனங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் எல்லா கட்சியிலையுமே. இது ஒன்றும் புதுசு கிடையாது, இவங்களுக்கு மட்டுமே வந்தது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதை விட பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையான ஒரு மோதல்லாம் வந்து தினகரன் அலுவலகம் வந்து எரிக்கப்பட்ட விஷயம்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்கள்லாம் பணித்து இது பண்ணி கட்டிப்பிடிச்சி வந்ததெல்லாம் பார்த்தோம். அது இது அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. இப்போ ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அதனால சரிதப்புங்கிறதுக்கு போகவில்லை. நம்ம அந்த மாதிரி சட்டப்படி பார்த்தா நியாயம் வந்து திரு அன்புமணி பக்கம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? நியாயம் அநியாயங்கிறத தாண்டி சட்டத்து ரீதியாக உரிமைன்னா இவர் தான். இப்போ பல இடங்கள் கட்சி பொறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு கட்சி தலைவர்ங்கிற பதவி அவர்கிட்ட இருக்கலாம். ஆனா கட்சியுடைய அமைப்பு பலம் யார் பக்கம் நிக்கும்ன்ற கேள்வி வருதுல. நீங்க சொல்றதுனால வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். நீங்க தேர்தல் ஆணையத்துடைய டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி படி நீங்க சொல்றதுனால எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மூத்த நிர்வாகிகள் யார் பக்கம் நிக்கிறாங்களோ அங்கதான் கட்சி போகுன்றதா இது வரைக்கும் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி. தலைவர் மட்டும் ஒரு பக்கம் இருந்து மிச்சவங்க எல்லாம் சீனியர் பக்கம் இருந்தாங்கன்னா நம்ம எதுவும் செய்வோம். ரொம்ப அருமையான கேள்வி இது. ஆனா அருமையான கேள்வி, அவசியமான கேள்வி.
அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் அவங்க கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் அன்புமணி பக்கம் தான், அதாவது அந்த மாதிரி வராது, நீரெடுத்து நீர் விலகினாலும் இவர் சொன்ன மாதிரி அது மாதிரி தான் நடக்கும். அப்படி ஒரு பிளவு ஏற்பட்டால் அந்த மாதிரி பொதுக்குழு உறுப்பினர்களோ கட்சி ரீதியான உறுப்பினர்களோ இல்ல எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரியான ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களை யாராக இருந்தாலுமே அன்புமணி பக்கம் நிற்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு 86 வயது ஆகுது. இவருடைய இவர் அடுத்த கட்ட தலைவர்கள் தலைமைன்னு வந்துட்டார். ஒரு பேச்சில் சட்டப்படி தலைவர். கட்சி ரீதியாக பார்க்குறப்போ ஒரு உடல் ரீதியாக பார்க்குறப்ப ராமதாஸ் தலைவர் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்களே தவிர இவர் தான் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து இவர் பக்கம் தான் நிற்பாங்க. இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் முலாயம் யாதவ் நீக்கினது மாதிரியால மறுபடியும் சொல்கிறேன், அந்த அளவுக்கு இது போகாது. ஆனா லீகலா பார்த்தா அவருக்கு தான் அன்புமணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஓகே, கேட்போம். திரு கார்த்திகேயன், டாக்டர் ராமதாஸ் பேசுறது ஒரு சர்வாதிகார வார்த்தைகளா இருக்குன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அது எப்படி நான் சொல்றது தான் கேட்கணும்னு ஒரு கட்சியில சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. உங்களுடைய பார்வை திரு கார்த்திகேயன்? அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த கட்சியினுடைய செயல்பாடுன்றது ஒரு தனிநபர் சார்ந்து ஒரு தலைவர் இருக்கக்கூடிய முடிவிற்கு எல்லாரும் அடிபணிஞ்சு போகணும் அப்படின்றது தான் அவங்க டிக்டேட் பண்ணுவோம். அந்த கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கட்சியை விட்டு வெளியில போங்க அப்படின்றத சொல்றாரு. இதுல என்ன அது இந்த கட்சி இந்த நிலையில தான் இவ்வளவு காலம் செயல்பட்டு இருந்திருக்கு. ராமதாஸ் சொல்வார், அதை எல்லோரும் அடிபணிந்து போக வேண்டும். ஒரு வகையில பார்த்தா தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் அப்படிதானே இருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா மித்த கட்சிகள்ல கேள்விகள் இயலும், சில நேரங்கள்ல கோரிக்கைகளாகவும் சரி இல்ல கேள்விகளாகவும் இயலும். அதற்கு இணங்கி சில நேரங்கள்ல பதவிகள் கொடுக்கப்படும். இல்ல நம்ம எத்தனை கட்சிகள்ல இப்ப திமுகவுல திரு ஸ்டாலின் அவர்களை மீறியோ இல்ல அதிமுகவுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீறியோ ஒருத்தர் முடிவெடுத்தோ பேசியோ செஞ்சிட முடியுமா என்ன? அப்படி இருக்கா என்ன? இல்ல கருத்துக்களை இப்ப வெளியே பொது இடத்துல பதிவு பண்றாங்க. அது சில இடங்கள்ல நடக்குது. ஆனா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விதான், ஒரு முடிவை ஒரு தலைவர் எடுக்கும்போது அதற்கு எதிராக போகக்கூடிய அளவிற்கு இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அதாவது நீங்க சொன்னது போல திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ திரு கலைஞர் கருணாநிதி அவர்களோ இவர்களை போன்றவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கேள்வி கேட்கக்கூடிய நிலையில யாருமே பெரிதாக இருந்ததில்லை. இதுல மாற்று கருத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவுகளையும் சரி பெரிய அளவிற்கு யாரும் மறுதளிக்கிறது இல்லை. ஆனால் அங்கு அவர்களுக்குள்ள பெரிய அளவு கருத்து முரண் இருக்கிறது. இந்த கட்சி எந்த திசையில் செல்ல வேண்டும், அதை ஒருங்கிணைக்க வேண்டுமா இல்லையான்றதுல பல கருத்து வேறுபாடு இருக்குன்னு அவ்வப்போது அந்த கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கு. நம்ம இதுல என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, பொதுவெளியில அதுவும் ஒரு பொதுக்குழுவில் ஒரு அப்பாயின்மெண்ட்டை நேரடியாவே டிஃபை பண்றாரு. இவரும் உனக்கு விருப்பம் இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியில போன்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ். அதை விட எவ்ரிதிங் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். அதை ஒரு அல்டிமேட்டமா தான் கொடுக்கிறார். இவர் முகுந்தன் தொடருவார், இளைஞரணியினுடைய மாநில தலைவராக தொடருவார். விருப்பம் இருந்தா இருக்கலாம், நான் சொல்றதுதான் முடிவு, இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியே போயிட்டு போ அப்படின்னு சொல்றாரு அவரு. அட்ஸ் அன் அல்டிமேட்டம் தானே அது. அப்போ அந்த செயல்பாடுன்றது அப்போ ஒரு தனிநபர் சார்ந்து தான் இயங்குது. ராமதாஸ் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்வதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு அல்டிமேட்டத்தை வைக்கிறார். இந்த கேள்வி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த எதிர்ப்பையோ யாரையோ திரு ஜி.கே. மணி அவர்கள் இதற்கு முன்பு மாநில தலைவராக இருந்து அந்த கட்சி அதனுடைய பதவி பறிக்கப்பட்டு அந்த பதவி திரு அன்புமணிக்கு கொடுக்கப்பட்டப்போ அந்த எதிர்ப்பெல்லாம் அவர் தெரிவிச்ச மாதிரி தெரியல. ஆனால் எங்க பிரச்சனை வருதுன்னா, இன்று நடந்த சம்பவங்கள் இருந்து ஒரு விஷயம் புலப்படுகிறது. அங்க ஜனநாயகம் இல்லாதது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம், இதே இன்று ஒரு நாளில் இன்று மட்டும் நடந்த நிகழ்வாக தெரியவில்லை. ஒரு நீர் பூத்த நெருப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிணக்கு என்பது இன்னைக்கு ஒரு வல்கனோ எரப்டான மாதிரி அது மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, வெளிப்படுத்தி இருக்க ஒழிய இது ஏதோ எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஐ டோன்ட் பெக் டு டிஃபர். நான் என்னை பொறுத்தவரை இது நிச்சயமாக ஒரு சமரசத்தை திரு ஜி.கே. மணி போன்ற மூத்த உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அவர்கள் தலையிட்டு ஒரு சமரசத்தை ஏற்படுத்துவார்கள் நிச்சயமாக. ஏன்னால் இந்த பிரிவு என்பது நிச்சயமாக கட்சிக்கு உகந்ததில்லை. ஏற்கனவே இன்னைக்கு ஏற்பட்ட டேமேஜ்ன்றது பொதுவெளியில் இவர்களுக்கு மீது வைக்கப்பட்ட விமர்சனம் இருக்கல. இந்த கட்சியினுடைய செயல்பாடு குறிப்பாக திரு சௌமியா அன்புமணி அவர்களுக்கு டிக்கெட் கொடுத்தது தர்மபுரியில, அதே போல இன்று முகுந்தன் அவர்களை அறிவிப்பு அப்படின்றது தொடர்ந்து ஒரு குடும்பத்தினால் இது. இன்ஃபேக்ட் நீங்க பாட்டம் லைன் எடுத்துட்டீங்கன்னா, இன்று பொதுக்குழுவில் பாமக பொதுக்குழுவில் நடந்தது ஒரு கட்சியில் நடந்த பிரச்சனை இல்லை, ஒரு குடும்பத்தில் நடந்த பிரச்சனை. ஒரு குடும்ப பிரச்சனை
அந்த கட்சியின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத தான் நம்ம பாக்குறோம். ஓகே. அப்ப இது வந்து அப்ப குடும்பத்துல வந்து ஒரு சமரசம் ஏற்பட்டால் அது இமீடியட்டாக வந்து தற்காலிகமாக, குறைந்தபட்சம் தற்காலிகமாகவாது அது சரி செய்யப்படும். ஏன்னா இந்த ஒருவேளை சொல்வது என்னன்னா, மறைமுகமாக என்ன வந்து அவர் வந்து கோடிட்டு காட்டுறாருன்னா, நான் அங்க இருந்து செயல்படுவேன், என்னோட ஒப்புக்கொண்டு போபவர்கள் எல்லோரும் அங்கு வந்து விடுங்கள். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி அவர் வந்து தொண்டர்களை பனையூர்ல சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வருது. அப்போ அது வந்து ஒரு ஒரு பிளவு நோக்கி போகுதோங்கிற ஒரு கேள்வியை, அச்சத்தை ஏற்படுத்தலையா? இல்ல, இன்னைக்கு அவர் அது பொதுக்குழுவுல வந்து என்னுடைய அலுவலகம் இங்க இருக்குன்னு அதுக்கான தொலைபேசி எண்ணை கொடுத்து அங்க வந்து சந்திக்கலாம்னு சொல்லும் போதே அவர் பிரகடனப்படுத்திட்டார். அது ஜனவரி 1 வரைக்கே போக வேண்டியதில்லை. நான் அங்கிருந்து செயல்படுவேன், அங்க வாங்க அப்படின்றத பிரகடனப்படுத்துறதே வந்து கட்சி வந்து அங்கிருந்து செயல்படும், நான் தான் கட்சி அப்படின்றதுதான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியை தன்மையப்படுத்தி விட்டார், அதுல மாற்று கருத்து இல்ல. இன்று திரு ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் அவர்கள் வந்து பேசும் பொழுது கூட, பாமக நிறுவனர் பேசும் பொழுது கூட, அவர் அறிவிப்பு செய்த பொழுதும் சரி, அவர் என்னென்ன விஷயங்கள் பேசினாரோ அதற்கான எதிர்வினை வந்து அந்த ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா, பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட இருந்து வந்த ரியாக்ஷன் வந்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு புரியும். பெரும்பான்மையான ஆதரவு வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்கிறது. அவர் சொல்வதற்கான இன்ஃபேக்ட் வந்து ஒரு கைதட்டல் கூட அவர் கேட்டு பெற வேண்டிய நிலையில் தான் வேற ஒரு இருக்கிறார். முகுந்தனை அறிவித்த பொழுது எந்த ஒரு வரவேற்பும் அங்கு கிடைக்கவில்லை. அப்போ அன்புமணியின் பக்கம் தான் பெரும்பான்மையான அந்த நிர்வாகிகள் பொதுக்குழுவில் இருக்கக்கூடியவர் இருக்கிறார்கள்ன்றதை நாம் அதிலிருந்தே புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ ஒருவேளை ஒரு பிளவை நோக்கி போனால் வந்து அது ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும். ஆனால் இப்பொழுதைக்கு என்னன்னா, ஒரு வாரத்திற்கு முன்பு ஏன் துரைமுருகனை ஆக்கவில்லை துணை முதலமைச்சராக, உதயநிதியை மட்டும் ஏன் ஆக்கினீர்கள் என்று வாரிசு அரசியல் குறித்து பாடம் எடுத்த திரு ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியே வந்து இன்று பாமக என்ற கட்சியே வந்து பொதுவெளியில் ஒரு விமர்சன பொருளாக ஆனதற்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் காரணம் என்பது அப்பட்டமாக வந்து பட்டவர்த்தனமாக வந்து நிரூபணமாக இருக்கு இன்றைக்கு நடந்த பாமக பொதுக்குழுவில், சிறப்பு பொதுக்குழுவில். கேட்போம் திரு மணிகண்டன், இது அது முக்கியமான பாயிண்ட் இல்லையா? நீங்க வாரிசு அரசியல் சொல்றீங்க, திமுக எதிர்ப்புன்னு சொல்றாரு, நம்ம வந்து ஏன் உதயநிதி அவர்கள்னு கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, இனிமே எப்படி கேள்வி கேட்பாங்க என்ற ஒரு விஷயம் எழுப்பப்படுது இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த போராளி. அவர் வந்து நம்ம அரசியல் கடந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சில குறைபாடுகள், அவர் வேறு கருத்து வேறோடு இருந்தாலும் கூட அதை மறுக்க முடியாத ஒன்று. இரண்டாவது, 1996 ஊழல் ஒழிப்பு சமூக நீதி கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாரு. அன்றிலிருந்து எனக்கு அவர் மிக நெருக்கமாக தெரியும். நான் பல காலகட்டங்களில் ஒன்னா காரில் போய்க்கிறேன், ஒரே ரூம் தங்கிக்கிறேன், ஒன்றாவே சாப்பிட்டுக்கிறேன். இது மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க அவரை பொறுத்தவரையிலுங்க எதையுமே மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். உண்மையை சொன்னா அதனாலதான் அவர் தேர்தல் அரசியலுக்கே வரல. அவர் நிறுவனராக இருந்து கொண்டு மற்றவரை நிறுத்தார் வழியா அவரே வரல. இன்னொன்று, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுவரை அந்த பல இளைஞரின் பொறுப்புல இருந்தாரு, இப்ப தலைவரை மாறி இருக்காரு. ஆனாலும் கூட எல்லா முடிவுகளையும் அவர் தான் எடுப்பாரு. டாக்டர் ராமதாஸ் தான் எடுப்பார் எப்போதுமே. அவர் எடுக்கிற அவர் பேசுகிற இப்பவுமே இப்பதான் அதுதான் முறையா இல்ல. அப்படின்னா எதுக்கு இல்ல, அப்படின்னா கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணின்னு எதுக்கு வைக்கணும்னு கேக்குறாருல அவர். அப்ப நீங்க கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காரு, ஆனா முடிவெல்லாம் இன்னொருத்தர் எடுப்பாருன்னா எப்படின்றது ஒரு கேள்வியா எழும்புது இல்ல? இல்ல நிறுவனர், அதாவது ஒரு விஷயங்க, பாமக பொறுத்தவரையில டாக்டர் ராமதாஸ் எடுக்கிற முடிவு சரியா இருக்குங்க. அன்புமணிக்கு சில அனுபவ குறைங்க ஒத்துக்கிறேன். இன்னைக்கு கூட மேடையில, ஏன்னா அவர் மிக மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். வயது, அவருடைய உழைப்பு, சாதாரண குடியான பிறந்து இவ்வளவு உயர்நிலைக்கு வந்து அன்புமணியை ஒருத்தர் அடையாளப்படுத்துறது அவர் தான். மத்திய அமைச்சர் ஆக்குனவர் தான். இவ்வளவு உயர்த்து கேள்வி நிலையில உருவாக்குனதே அவர் தான். அப்ப அப்படிப்பட்டவரை ஒரு சிறு சங்கடம் இல்லாம நம்ம பிடிச்சுக்கோங்க, வீட்டுல போய் பேசிக்கோங்க. இங்க பேசுனதே மிகப்பெரிய தவறு. அன்புமணி தான் செஞ்ச தவறு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவற்றை நிறைய குறை இருக்கலாம், அன்புமணி இருக்கலாமுங்க. நீங்க எந்த நேரம் பேசலாம். நான் எங்கிட்டே ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை ஐயா கூட பேசினாலும் உண்டு. அந்த அளவுக்கு நெருங்கி பழக்கூடியவர். ஆனா அன்புமணி யாரை கேட்ட நெருங்கி வர மாட்டார். இதெல்லாம் ஐயாவே சொல்லி இதை சொல்லுங்க எங்கனே சொல்லியிருக்காரு. நானே பல முறை அன்புமணிட்டு பேசிக்கிறேன். அப்போ பொதுமக்களோடும் கட்சிக்காரோடும் நெருங்கி தொடர்பே வைத்துக் கொள்ள அன்புமணி குறித்து ஐயாவுக்கு எப்போதுமே வருத்தம் உண்டு. கூட உதவியாசிரியர் என்பார், நல்ல ஆளை வச்சுக்க சொல்லும் பார். அப்போ அடிப்படையில சில குறைகளையே அவர் பார்த்தது உண்டு. தன் மகனுக்காக அவர் கடந்தெல்லாம் போனதுல இல்ல. அப்ப அதே மாதிரி நீ பாருங்க, போன பட்ஜெட்ல பாருங்க, மத்திய பட்ஜெட்டை டாக்டர் ராமதாஸ் ஐயா கடுமையா கண்டிக்கிறார், அன்புமணி ராமதாஸ் வரவேற்கிறார். அப்போ இது நீர்பூத்த நெருப்பாக நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை தான். இப்போ பல விஷயங்கள் அப்பா வந்து முழுமையா தன் கோபம் அன்பு இருந்தது.
இல்ல நீங்க இந்த விஷயத்துக்கு தான் வரீங்க. இப்போ நீங்க வந்து திரு பிரகாஷ் அவர்கள் கூட அதை குறிப்பிட்டாரு. கூட்டணி அமைச்ச காலத்துல இருந்தே இந்த பிணக்கு தொடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் உண்மையா? இப்ப எந்த பக்கம் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தொடக்க புள்ளியா இவர்களுடைய? அது 100% உண்மை. நீங்க நான் ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்றேன். நானே ஐயாட்ட பேசும்போது ஒரு 2 மாசம் இருக்கு, இனிமேல் பாரத் மாதா கி ஜெய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னார். நான் விரும்பலன்னு சொன்னார். அவருக்கு பாஜகவோட அணி சேவைக்கான ஆர்வம் விருப்பம் நிச்சயமா இல்ல. ஆனா அந்த மேடையில அவரும் தானே இருந்தாரு. நரேந்திர மோடி வந்தப்போ இருந்தாரு. அவ்வளவு நட்பா கட்டி பிடிச்சு எல்லாம் இருந்தாங்களே. மேடம், அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்கிற ஆசை இருந்ததுங்க. எப்படியாவது வெற்றி பெற்று இந்த மாதிரி பாஜக ஆட்சியில் அமைந்தால், இங்கே 4-5 இடங்களுக்கு வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராக கனவு இருந்தது. அந்த கனவு அவருக்கு சிதைஞ்சு போச்சு. அந்த ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு அவர் செயல்பட்டாங்க உண்மை. ஆனா ராமதாஸியை போல தமிழ்நாடு அரசியல் எப்பவுமே கூர்ந்து நோக்கக்கூடியவர். நீங்க தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் எழுப்பது அவர்தான். எந்த நீங்க அவரை இல்ல டாக்டர் ராமதாஸோட விருப்பம் எந்த கூட்டணியா இருந்தது அப்போ உங்களுடைய இதுபடி அனுமானப்படி? பிஜேபியே விரும்பல. விரும்பியது நிச்சயமாக அதிமுக தான். நான் மறுக்காம சொல்றேன். அதாவது அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அன்புமணி தன்னிச்சையாக நெருக்கடி கொடுத்து எடுத்த முடிவை, ஏன்னா இரவு வரை பேசிவிட்டு விடிய காலையில் அன்புமணி அறிவிக்கிறாங்க. அது வந்து அவருக்கே வருத்தம். இதே மாதிரி 2014 நினைக்கிறேன், ஒரு ஆண்டு நினைவில் ஒரு தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு. ஒரு வாரம் பிரச்சாரத்துக்கு வரல. அந்த அளவுக்கு கோபப்பட்டாரு. அந்த மாதிரியான சூழல் வந்து உண்டுங்க. இப்ப அதிமுக கூட்டணியே டாக்டர் அன்புமணி விரும்பலையா? இல்ல, தொண்டர்களும் மருத்துவர் ராமதாஸ் போல எல்லோரும் விரும்பிய கூட்டணியை அன்புமணி மட்டுமே தன்னிச்சையாக எடுத்தார். அவருக்கு பேர் ஜனநாயகம் சொல்றீங்களா? அப்ப ராமதாஸ் நீ பேசும் ஜனநாயகம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன பேருங்க? இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, எப்பொழுதுமே நான் அதை இருந்து பார்த்து சொல்றேன், ராமதாசியா எந்த வார்த்தையை சொன்னாலும் கூட்டம் ஒத்துக்கொள்ளும். ஆனா இன்றைக்கு மறுதளிப்பு இருந்தது நிச்சயம் வருத்தமா தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு 100 ஆண்டுகள் ஆனாலும் அவர் நிச்சயமாக மிக நல்லபடியாக இருந்ததை போக முடிய இந்த மாதிரி அவமானத்தை அழைக்கூடாது. இது அன்புமணி அவருக்கு வேண்டியதை சொல்றேன். மிகப்பெரிய தவறு. ஒரு சமூக நீதி போராளிக்கு நீங்க செய்யற தவற நான் பாக்குறேன். ஏன்னா அவர் செய்த சாதனை ஏராளம். அவர் நிறைய குறையும் சொல்லலாம். ஆனா நிறைகள் அதிகமா உண்டு. இந்த நாட்டு மக்களுக்கு அவர் எத்தனையோ பண்ணிருக்காரு. ஒரு சாதாரண மனிதனை உருவாகி கஷ்டப்பட்டு உழைச்சு வந்து நிச்சயமா பண்ணிருக்காரு. அது ஒன்று. இப்ப இரண்டாவதுங்க, அந்த சகோதரை வந்து நியமனம் சொல்லும் போது அது மட்டுமே காரணம் அல்ல. ஏற்கனவே சங்கமித்ராவுக்கு ஒரு பொறுப்பு தர வேண்டும் என்று அன்புமணி பல பேர் பேசுறதெல்லாம் உண்டு. அது கூட தள்ளி வச்சார். உண்மையிலேயே அந்த பொறுப்பை அந்த மகளுக்கு தர வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளாக இருந்தது. ஆனா ஒத்தி வச்சினார் உண்மையில அன்புமணி ராமதாஸ். ஆனா இவர் வந்து தன்னுடைய மருமகனுடைய சொந்த அண்ணன் தான் இவரு. ஆனா என்ன பிரச்சனைனா, சகோதரிகள் வந்து நீ மூத்த சகோதரி காந்திமதி மிக மென்மையானவர், அமைதியானவர், பிரச்சனை வரமாட்டாங்க. இளைய சகோதரி கவிதாவும் எங்க ஊர் ஐயா கோவை மகளும் கல்லூரி ஒன்னா படிச்சவங்க. நான் பல முறை நேரடியா வீட்டுகளும் போய்க்கிறேன். அவங்க படிக்கிற காலத்திலேயே நன்றாக தெரியுங்க. அவங்க எல்லாமே அந்த பிரச்சனைக்கு செய்யக்கூடிய விருப்பப்படுறவங்களும் அல்ல. ஆனால் அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகளை அந்த குடும்பத்திலிருந்து சில பெண்கள் வர விரும்பியதை மொத்தமா குடும்பத்துல இப்ப சரசம் உருவாக்குது. ராமதாசியா பொறுத்தவரைங்க பொதுவாக நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர் அன்புமணி வந்து அவருடைய மகளை கொண்டு வரணும்னு விரும்புறாரு அந்த இடத்துக்கு. இப்போ சகோதரி மகன் வர்றத அவர் விரும்பலன்றீங்க. சௌமியா அன்புமணியை கொண்டு வந்ததே கட்சியில பெரும்பாலுக்கு விருப்பம் இல்ல. வேற வழி இல்லாம எதிர்த்தாங்க உண்மை. நீங்க கட்சியில வேற பெண்களே இல்லீங்களா? எத்தனை பெண்கள் இருக்காங்க? ஏன் குடும்பத்து மாதிரி உனக்கு கொண்டு வரீங்க? அப்ப அங்க வந்து சரியும் போது இது மட்டும் ஏன் தவறு? நீங்க மனைவி கொண்டு வந்தா சரி, ஐயா வந்து பேரங்க வந்து தவறுன்னு சொன்னா எப்படி? அது ஒன்னா ரெண்டுமே வேணாம்னு சொல்லணும். அப்போ இதுல வந்து முரண்பாடு இப்படி அல்ல. பொதுவாக நீரு மூத்த நெருப்பாக இருந்தது. காலங்காலம் வந்து நிச்சயமா பாமக பிளவுடாதுங்க. நிச்சயமா சமூகம் ஆயிடுவார். ராமதாஸ் கோமா பேசுவாங்க. 2-3 நாள் பாருங்க அமைதியாகி விட்டு போயிடுவாரு. சரி, இல்ல அமைதியாகி எந்த பக்கம் போவாங்க அப்படின்றத கேள்வியா இருக்கு. நீங்க வந்து பிஜேபியா அதிமுகன்ற கேள்வியும் சேர்த்து எழுப்பிட்டீங்க. இப்ப நம்ம அதுக்கு இப்ப சமரசமான பிறகு எந்த பக்கம் போவாங்கன்றதும் பெரிய கேள்வி ஆயிடுச்சு. இல்ல கூட்டணி விஷயத்துல ராமதாஸ் விடாப்படியா இருப்பாங்க. அவர் இருக்கிற முடியும் மாத்திக்க மாட்டார். நீங்க அவரை பொறுத்தவரைங்க ஒரு எடுத்த முடிவுல உறுதியா கழிச்சா. சரி, திரு சோமு அவர்கிட்ட கேட்க நினைக்கிறது, இது கூட்டணி தான் இதோட ஆக்சுவல் ரியல் இஷ்யூவா? அதிமுக பக்கமா பிஜேபி பக்கமாங்கிறதுல பாமகல 2 கருத்துக்கள் இருக்கா? இல்லை, கூட்டணியும் ஒரு காரணம். இப்போ கடந்த தேர்தலெல்லாம் பார்த்தா இப்போ ஏற்கனவே இங்கே பேசுனது மாதிரி அதில் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கருத்தும் அன்புமணி அவர்களுக்கு ஒரு வேறு மாற்று கருத்துமாக இருந்தது உண்மை. கருத்தில் அன்புமணியுடைய கருத்து வெற்றி பெற்றது, அவங்க வந்தாங்க. அது வந்து அவங்க வெற்றி பெற முடியலங்கிறதையும் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு அந்த மீட்டிங்ல. நம்ம வந்து ஒரு தடவை தவறு செஞ்சுட்டா இன்னும் திருப்பி தவறு செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த கூட்டணி வந்து சோபிக்கலன்னு வந்து கட்சியில ஒரு மனப்பான்மை இருக்கா?
நிச்சயமாக வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கலாம். இது வந்து இன்றைக்கி ஸ்டேஜில் நடந்தது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கான விஷயம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியிலேருந்தே பல விஷயங்கள் இருக்கும். தவிர வந்து என்னென்னா, அந்த குறிப்பிட்ட நபரை தான் வந்து முகுந்தனா நம்ம வந்து இளைஞரணியில் நியமிக்க போகிறோங்கிறது ஸ்டேஜில் அவர் சொல்ல போகிறது, அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார், இவர் மறுத்திருப்பார். ஸோ அந்த பிரச்சனைகளுடைய ஒரு வெளிப்பாடு இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்குது. ஆனால் இதை வந்து பிரச்சனையை அப்படியே விடமாட்டாங்க. இப்போ அதை ஒரு குழு அமைச்சு பேசுகிற மாதிரியே இந்த அடுத்ததாக இருக்கக்கூடிய கூட்டணி என்ன அப்படிங்கிறத ரெண்டு தரப்புக்குமான விஷயமா உட்கார்ந்து யோசனை பண்ணி அவங்க பேசுவாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு தரப்பில் இப்போ ஒரு அன்புமணி சொன்னது மட்டுமே நடந்துருச்சுன்னு ஒரு இது இருந்துச்சு இல்லை, அதே மாதிரி சில சமயங்களில் ராமதாஸ் சொன்னதே நடந்துருச்சு அப்படின்னு கூட நடந்திருக்கும். இப்போ வந்து என்னன்னா, ரெண்டு தரப்புலையும் பேசி முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அதை நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த ஒரு கருத்து மோதல் வெளிப்படை நடந்தது. டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னைக்கு மேடையில் கூட்டணி விஷயத்தை எங்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். வேற யாரும் தலையிட வேண்டாங்கிற ரீதியில் ஒரு கருத்தை அவர் சொல்றார். அப்போ ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் கேட்டு செஞ்சு உங்க வழிக்கு வந்து தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு இருக்கலாம். இருந்தாலும் உட்கார்ந்து பேசுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ அவர் பக்கம் தன் பக்கம் ஒரு நியாயம்னு அவங்க நினைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி ராமதாஸ் பக்கம் தன்னோட நியாயம் நம்ம சொல்லி அதை எடுபடலை, இப்போ அதை வந்து மாற்றி செஞ்சு பிரயோஜனம் எல்லாம் போச்சு. அப்போ வந்து என்னன்னா, அதே நேரத்தில் இவர் வந்து கோவப்பட்டு ஸ்டேஜ்லேயே வெளியில் போகிறார். பெரும்பாலானவங்க வந்து என்னன்னா, இவர் கைத்தட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கைத்தட்டுறாங்க. அப்புறம் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா அன்புமணி பக்கம் தான் பல பேர் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் யோசனை பண்ணி ராமதாஸ் கார் மறிக்கப்பட்டதா கூட நம்ம செய்வோம். அப்போ ராமதாஸ் என்ன செய்வார், சரி நம்முடைய கருத்தை வந்து ஒரு அடமெண்ட்டாக ஒரு இதாக நம்ம சொல்லாமல் இப்போ மனசு மாறி இருக்கலாம், நம்ம அதை வந்து உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வர்றதுக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம். ஒன்று. இன்னொன்று இது கூட நான் சொல்ல நினைச்சேன், அதாவது அன்புமணி ராமதாஸும் நம்ம அதை மிஸ் ஆகிடுச்சு. வாரிசு அடிப்படையில் அதிகமான ஒரு முக்கியத்துவம் அவருக்கு கிடைத்தது இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் பாமகவுக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப தலித் எழில்மொழியும் பொன்னுசாமியும் தான் ஒன்றிய அமைச்சர் ஆக்குனாங்க. முதல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் கட்சிக்கு பயனில்லை அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க பெரும்பாலான பேர் நினைச்சாங்க. அப்பதான் அன்புமணி வர்றாரு. அதுக்காக சரி தவறு நான் சொல்ல வரல, அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். கேட்போம். திரு பிரகாஷ், இப்போ இந்த ஒரு மோதலனுடைய விளைவா அடுத்த கட்டத்தில் நம்ம கூட்டணி மாறுதல்களை கூட எதிர்பார்க்கலாமோ? அதாவது அன்புமணி வந்து டோட்டலாக கமாண்ட் எடுக்கிறார். டோட்டல் ஃபேமிலியில் அன்புமணி வந்து டோட்டலாக கமாண்ட் எடுக்கிறார். அவர் வந்து ராமதாஸை ஓவர்டேக் பண்ணிட்டு தான் நிற்கணும், தான் தான் கட்சி அப்படின்ற மாதிரி. இப்போ ராமதாஸ் சொல்றா இல்லையா சர்வாதிகாரம்னு, ராமதாஸோட பேச்ச சர்வாதிகாரம்னு சொல்றோம் இல்லையா, அதை 10 மடங்கு அதிகமாக, அதாவது ஒரு ஸ்டேஜில் கட்சியை உருவாக்குன தலைவரை எதிர்த்து ஒரு விஷயத்தை வந்து இவர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பின்னாடி பேசியிருக்கலாம், குடும்பத்தில் பேசியிருக்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்தை குடும்பத்துக்குள்ளே விவாதித்து முடிவெடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த எதுக்கு அவங்க ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க? இப்போ உதாரணத்துக்கு திமுகவை எடுத்துக்கோங்க. திமுகவில் வந்து உதயநிதி இருக்காரு, மூக அழகிரி மகன் இருக்காங்க, கனிமொழி இருக்காங்க, பல பேர் இருக்காங்க, ரைட்டுங்களா? ஆனா அந்த இஷ்யூவு, அந்த டிபேட்டு, அந்த விஷயங்கள்லாம் அவங்க ஃபேமிலிக்குள்ள, சபரீசன் உட்பட அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்பியூட் என்பது அவங்க ஃபேமிலிக்குள்ள வருமே தவிர திமுக பொதுக்குழுக்கு வராது. அப்போ பாமக பொதுக்குழுவுக்கு இந்த பிரச்சனையை வந்து அன்புமணி கொண்டு போறாருன்னா அவர் வர்ச்சுவலா ஒரு ஸ்பிளிட்டை விரும்புறாரு. இப்போ சோமு சார் சொன்னாரு, தலித் எழில்மலையும் பொன்னுசாமியும் வந்து சரியா செயல்படலன்னு அவங்களுடைய கருத்துன்னு. தலித் எழில்மலையும் பொன்னுசாமியும் அமைச்சர்களாக இருக்கும்போது எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் வந்து அன்புமணியை குரூப் பண்ணாங்க. என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு தலித் எழில்மலை வருத்தப்பட்டாரு. அவரை நல்லா குரூப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு ராமதாஸ் வந்து அவங்க 2 பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் அந்த வாரிசு அரசியலை கொண்டு போனாரு. இப்போ அன்புமணி வந்து கூட்டணி விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாரு, அன்புமணியுடைய பேச்சு ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி சிபிஐ ஃபைல் பண்ண மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸ் இருக்கு. அந்த கேஸை வச்சுதான் பிஜேபி வந்து அவங்கள வந்து அந்த கூட்டணிக்கு கொண்டு போகுது. சோ இதுல ஊழல் இருக்கு, இதுல அதிகார மீறல் இருக்கு, ராமதாஸை மீறி தன்னை கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற அன்புமணி ஃபேமிலியுடைய தனிப்பட்ட விஷயம் இருக்கு. அவங்க அக்கா ஃபேமிலியா அவங்க புறக்கணிக்கிறாங்க. இல்ல நீங்க கைப்பற்ற வேண்டும், ஃபேமிலி டிஸ்பியூட் தான். இல்ல கைப்பற்ற வேண்டும்ன்ற முயற்சின்னு சொல்றீங்க. அவரை ஏற்கனவே தலைவர் ஆக்கிட்டாங்களே.
அவர் தானே தலைவர் இப்போ. தலைவர் ஆனால் கூட இல்ல இப்ப திரு சோமு வைக்கிற வாதம் என்னன்னா, நீங்க வந்து அவர் தான் அடுத்ததுன்னு சொல்லி அவரை தலைவர் ஆக்கிட்டீங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்ற எடுக்கிற முடிவுகளை பின்பற்றி தானே கட்சி போகணும். அவரை தலைவரும் ஆக்கிட்டு ஆனா அவரை மீறி இன்னொரு முடிவும் இன்னொரு பவர் சென்டரும் இருக்கும்னு சொல்வது சரியான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆமாங்க, இப்போ ஸ்டாலின் வந்து செயல் தலைவர் ஆயிட்டாரு, அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, பல விஷயங்கள் வந்து திமுகவில் நடந்தது. ஆனா கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும், கலைஞர் பவருக்குள்ள இருக்கிற வரைக்கும், அவர் பேசக்கூடிய வரைக்கும் அதோட பவர் யார்கிட்ட இருந்தது? இல்ல அதான் சொல்றேன், நீங்க சரியான உதாரணம் சொல்றீங்க. சரியான உதாரணம் சொல்றீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக்கப்பட்டார், தலைவராக்கப்படல. இப்ப நீங்க ஒருத்தர் தலைவர்னு சொல்லிட்டு ஆனா அவர் சொல்றது நடக்காதுன்னு சொன்னா எப்படி அதுன்ற? சார், தலைவராக ஆக்கலாங்க. இவரை ஜி.கே. மணி தலைவர் பதவியிலேருந்து பிடுங்கிட்டு இவங்க தலைவர் ஆக்கலாம். ஆனால் அது ஒரு ஃபேமிலி பார்ட்டி. ஃபேமிலி பார்ட்டியில் டாக்டர் ராமதாஸ்க்கு ஒரு ஹோல்டு இருக்கு. இன்னொன்று ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்கிறேன், வன்னியர்களை வந்து அந்த ஒரு சப்காஸ்ட்டை பெரிய அளவுக்கு ஈர்த்து அதை ஒரு ஓட் பேங்காக மாற்றின ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை வந்து ஒரு சாதாரண டாக்டராக தொடங்கி பெரிய அளவுக்கு அவர் வெற்றிகரமாக அதை நிகழ்த்தி காட்டியிருக்காரு. 5% ஓட்டு வாங்கியிருக்கு. இப்போ அந்த 5% ஓட்டுன்றது 4% ஓட்டாக குறையுது. ஒரு கணக்கு வந்திருக்கு. இப்போ 5% பாமக ஓட்டு என்பது 4% ஓட்டா குறையுது. அப்போ பாமக வந்து குறையுதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? என்ன கால்குலேஷன்? அது ஒரு கணக்கு வந்திருக்குன்னு அந்த கணக்கு வேணா நான் எடுத்து நான் சொல்றேன் மேடம். பாமகவுடைய ஓட்டு என்பது சமீப காலத்துல குறைந்து இருக்கின்ற அப்சர்வேஷன்ஸ் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஆர்குமெண்ட் தான், அதை நான் சப்ஸ்டான்சியேட் பண்ணி சொல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது தாய் பறவையா அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய கடமை வந்து ராமதாஸ்க்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் உங்க ப்ராப்பர்ட்டி கிடையாது, இதெல்லாம் இனிமல் பற்றி என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் அதை பார்த்துக்கிறேன்னு ஓப்பனா ஸ்டேஜில் ராமதாசும் இப்படி அதிகார தோரணையில பேசி இருக்க வேண்டியதில்ல, அன்புமணியும் இப்படி பேசி இருக்க வேண்டியதில்ல. நீங்க சொல்ற அந்த வாக்கு சரிவு டெமோக்ரஸி பிரச்சனை தான். நீங்க சொல்ற அந்த வாக்கு சரிவு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து கூட்டணி முடிவுகளும் ஒரு காரணம்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரா? கண்டிப்பா ராமதாஸ் ஃபீல் பண்றாரு. கூட்டணி முடிவு காரணம். அவருக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கணுன்றதுக்கான ஆர்வமே அவருக்கு அந்த கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அவருக்கு இல்லவே இல்லை. பாமக வந்து அதிமுகவோட வருன்றதா பெரிய ஹேசியமே. ஆனா ஓவர் நைட்டில் சி.வி. சண்முகம் போன்றவங்களாம் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ஓவர் நைட்ல அந்த முடிவு மாறுது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பாமகவுக்கு மைனஸ் ஆகுது. ராமதாஸ் அதுல இன்டர்ஃபியர் பண்றாரு. வண்டி மோசமா போகுது, பிரேக் பண்ணோன்றாரு. ஆனா அன்புமணி நான் தான் வண்டி டிரைவரு, பின்ன அவர் பக்கத்து சீட்ல தான் இருக்காரு ராமதாஸ், நான் வண்டி டிரைவரு, நான் பிரேக் போட மாட்டேன் அப்படின்றாரு. எப்போ இது ஆக்சிடென்ட் ஆயிடும்ன்றாரு. அப்போ குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு பிரேக்கை வந்து கொண்டு வர நினைக்கிறாங்க அன்புமணிக்கு இதுவா போட்டியா. அப்போ அன்புமணிக்கு போட்டியா ஒரு பிரேக் வருதுன்னும் போது அன்புமணி வந்து வெகிமெண்டா ரியாக்ட் பண்ணி அன்புமணிக்கு போட்டியாக வரக்கூடியவர் தான் முகுந்தன் பாக்குறீங்க? கண்டிப்பா அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஓஹோ. ஸோ இப்போ முகுந்தன் அன்புமணி அவர்களை கொண்டு வந்த மாதிரி இப்போ அன்புமணிக்கு போட்டியா இன்னொரு தலைமையை வந்து டாக்டர் ராமதாஸ் குரூம் பண்றாரு அப்படின்ற இதுதான் உங்களுடைய பார்வை? டாக்டர் குரூம் பண்றாரு. அது வந்து அன்புமணிக்கு போட்டியா வரும், குடும்பத்துக்குள்ள ஒரு சேலஞ்சா வரும். இப்போ ஒருத்தர் பேசும்போது சொன்னார் இல்லையா, சங்கமித்திரையை கொண்டு வர ட்ரை பண்ணாரு. அது மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளதான் கொண்டு வருவதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அதை மீறி ஒரு பிரேக்கை வந்து ராமதாஸ் வந்து கட்சியுடைய நலன் கருதி பல விஷயங்கள் கருதி அன்புமணியுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அதிருப்தியை வச்சு தான் அவர் வந்து அதை கணக்கு போடுறாரு. அன்புமணியை முழுக்க முழுக்க க்ரோ பண்ணது வந்து டாக்டர் ராமதாஸ் தான். அன்புமணியை பத்தி உலகத்தில் இருக்க எல்லாரை விட அதிகமா தெரிஞ்சவர் ராமதாஸ் தான். அவர் ஒரு பிரேக் போட நினைக்கிறாரு. அந்த பிரேக்குக்கு ஒரு எதிர்வினை ஆத்துறாரு. ஓகே டாக்டர் திரு கார்த்திகேயன், இப்போ பிரேக் போட்டு ராமதாஸ் அதிமுக பக்கம் திருப்பிட்டு வர வண்டிய அப்படி நினைக்கிறீங்களா?
இல்ல அவருக்கு அந்த எண்ணம் இருக்குதுன்றதுதான் நமக்கு இதுல புலப்படுது. சரி, நீங்க எனக்கு அப்புறம் வந்து நான் இருக்கக்கூடிய பொறுப்பில் வந்து திரு அன்புமணி இருப்பார்ன்றது 2016 தொட்டே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு திரு ராமதாஸ். மாற்றம் முன்னேற்றம்னு முதல்வர் வேட்பாளராக தனித்து வந்து களம் கண்டதிலிருந்து கடைசியாக இப்ப நண்பர்கள் கூட சொன்னாங்க, ராமதாஸ் அவர்களுடைய நிறுவனருடைய வாக்கு தான் கடைசி, ஹி ஹாஸ் த லாஸ்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட் சே. ஆனா அதையும் மீறி வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த முடிவு, கூட்டணி கணக்கில் எடுத்த முடிவு, எப்படி பல்வேறு விஷயங்கள், அதே போல திரு கோகா மணி அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்துவிட்டு இல்லை ஆனரரி பிரசிடென்ட் கொடுத்துட்டு அந்த பதவியை திரு அன்புமணி கொடுத்தது வரை எல்லாமே வந்து திரு அன்புமணியை முன்மொழிச்சு தான் வந்து திரு ராமதாஸ் செய்கிறார். அது ஏதோ ஒரு திசையில வந்து அது கட்சியினுடைய லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், அதே வந்து இருப்பே வந்து இல்லை எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கு இந்த 2024 தேர்தலுக்கு அப்புறம் வந்து பெரிய அளவிற்கு எழுது. அப்போ இதற்கு வந்து ஒரு செக் வைக்கணும்னா உங்களுக்கு வித்தின் த ஃபேமிலி, முன்னாடி பேசிய நண்பர் சொன்னது போல வித்தின் த ஃபேமிலி வந்து ஒரு செக் வைக்கணும்னா ஒரு நபரோட குடும்பத்திலிருந்தே வந்து கொண்டு வர்றார், அவரை வந்து குரூம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா ஒரு பக்கம் கட்சியை தன்மன வயப்படுத்தி அப்சல்யூட் கண்ட்ரோல் எடுத்து தான் இனிமேல் அந்த காட்ஃபாதர் ரோலை பிளே பண்ணுவேன்னு நினைக்கக்கூடிய அன்புமணிக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையாக வந்து திரு முகுந்தன் வடிவில் வந்து அந்த குடும்பத்திலிருந்து இன்னொரு நபர் வரும்போது ஒரு பேரல் பவர் சென்டர் கிரியேட் ஆகுது அவர் விரும்பல. அதனால்தான் அவர் எடுத்தெடுப்பிலேயே மறுதளிக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு வந்து சௌமியா அவர்களுக்கு தர்மபுரியில சீட்டு கொடுத்ததை எல்லா முடிவுகளையும் தனக்கு சாதகமாக எடுத்த திரு அன்புமணிக்கு புதிதாக ஒரு சிக்கல் எழுது. இனிமேல் தன்னுடைய ரிட் வந்து வில் நாட் ரன் லார்ஜ், நாம் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவு, இல்லை நாம் நினைக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர் நினைக்கிற வழியில தான் கட்சி பயணிக்கும் என்பதை சேலஞ்ச் செய்யறதுக்கு வந்து ஒரு புதுசா வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு நபரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றார். அது குடும்பத்துக்குள்ள இருந்து எடுத்து கொண்டு வரும்பொழுது அந்த சோதனையை எப்படியாவது வந்து அதை வந்து டிஃபீட் பண்ணணும். அதனால வெளிப்பாடு தான் இது. நீங்க நண்பர்கள் சொன்னது போல ஏற்கனவே இது பேச்சு பொருளாக அவர்கள் குடும்பத்துக்குள் இருந்திருக்கும். அது பல தரப்பட்ட ஒரு ஒத்துசைவு ஏற்படாத பட்சத்துல இன்று தான் ஒரு முடிவாக அறிவிக்கிறேன்னு வரும்பொழுது வெளிப்படையாகவே இது எதிர்த்ததற்கான காரணம் வந்து திரு அன்புமணி எதிர்ப்பதற்கான காரணம் வந்து நீங்கள் இந்த முடிவு எடுத்தால் நான் அடுத்த திசையை நோக்கி பனையூரில் என்னுடைய அலுவலகத்தை தொடங்கி அங்கே நான் தொண்டர்களை இழுத்து செல்வேன்ற ஒரு அல்டிமேட்டத்தை கொடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல தான் வந்து அப்போ ஒரு பக்கம் அதிமுகவோட கூட்டணி வைக்காமல் பாஜகவோட கூட்டணி வைத்தது பெரிய பின்னடைவானது. உண்மையிலேயே நீங்கள் 2024 தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதற்கு முன்பு கூட சரி, ஏன் வெளிப்படையாகவே பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் வந்து இல்ல பாஜகவோடு தொடர்வதால பாமக சரிவை சந்திக்கிறது அப்படின்ற கருத்தை பப்ளிக் போரம்லயே வெளிப்படுத்தியிருக்காரு, பொதுவெளியிலேயே வெளிப்படுத்தியிருக்காரு ராமதாஸ். அதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப அதையும் தாண்டி இப்போ ஒரு கூட்டணியை வைக்கும் பொழுது டாக்டர் அன்புமணி கூட அதை வந்து ஏற்றிருக்காருன்னு ஓரளவுக்கு அவர் சொல்லும் போது இடஒதுக்கீடு இப்ப 10% பத்தி பேசும்போது 10% எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு பிஜேபியை நாங்க விட்டு வந்துருவோங்கிற ரீதியில அவர் சொன்னதை கூட பாக்குறோம்ல. So he is not opposed to the idea இல்ல. இல்ல அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவர் ஒரு மியர் டைவர்ஷன் தான். அவருக்கு நன்றாக தெரியும் வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்ற அது ஆல்ரெடி சேலஞ்ச் ஆயிருக்கு, டிஃபீட் ஆயிடுச்சு. நீங்க வந்து காஸ்ட் சென்சஸ் கேளுங்கன்னு சொன்னா அதை பத்தி ஒவ்வொரு வலியுறுத்தல் கூட கொடுக்காம திரு அன்புமணி ராமதாஸ் வந்து இங்க வந்து நான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட வைக்கிறேன் மட்டுமே வந்து அந்த அல்டிமேட்டத்தை கொடுப்பேன் அப்படின்றது வந்து ஒரு வெறும் ஒரு சாதாரண ஒரு பாலிடிக்ஸா மட்டும் தான் பார்க்க முடியும். அதை வந்து அதுல வந்து வன்னியர் இடஒதுக்கீடு வந்து பிரதானமா வந்து அன்புமணி அவர்கள் வந்து இன்னும் பிஜேபி கூட்டணியில தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? அதுல மாற்று அவர் பிஜேபியோடு தொடர்ந்து பயணிப்பதை தான் அவர் விரும்புகிறார். ஆனால் அது வந்து கட்சியினுடைய வந்து ஃபியூச்சருக்கு சரியா இருக்காது அப்படின்ற ஒரு வலுவான ஒரு முடிவிற்கு வந்து திரு ராமதாஸ் வருகிறார். அந்த நிலையில தான் இன்னைக்கு அவர் சொல்றாரு கூட்டணியை என்னோட விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி நிறுவனராக சொல்ல. அது எல்லா பொதுக்குழுவிலையும் எல்லா பொதுச் செயலாளர்களும் தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, கூட்டணி பேசுறதெல்லாம் எங்க கிட்ட விட்டுருங்க, நீங்க போய் களத்துல பணியாற்றுங்க அப்படின்னு. ஆனால் இன்று ராமதாஸ் பிரகடனப்படுத்துகிறது. அதே போல இன்று நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி முடிவு என்பதை வந்து யார் தீர்மானிப்பது, இல்ல இந்த கூட்டணி என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கிற தேவை இருக்கிறது எது அப்படின்றத அவர் வெளிப்படுத்துறார். ஏன்னா களத்திலேயே நம்ம பார்க்கிறோம் பாமக வந்து எங்கெல்லாம் வந்து பாஜக கூட்டணி வைக்கிறதோ அவர்களோட வலுவான பகுதிகள் பாஜகவிற்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். பல நிர்வாகிகள் அங்கிருந்து விட்டு பாஜக பக்கம் போகிறார்கள் என்ற அச்சம் கூட வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அது நேரடியாக நம்ம பேசும்பொழுது கூட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து நம்ம கிட்ட வந்து அட்லீஸ்ட் தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வந்து அந்த கூட்டணி விஷயத்தில் ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இந்த திசையில் பயணிக்க கூடாதுன்றதான் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்துறார். அப்போ அந்த இடத்துக்கு வந்து தொடர்ந்து ஒரு முட்டுக்கட்டை போடும்போது அன்புமணிக்கு எதிராக ஒரு செக் வைக்கிறதற்காக குடும்பத்தில் வந்து புதிதான ஒரு உறுப்பினரை வந்து அந்த குடும்பத்தில் சார்பாக அவர் முன்னிறுத்துறார். ஓகே திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்களுடைய நிறைவான பார்வைகள்.
இல்லைங்க, நிர்வாகிகள் நியமனத்திலேயே ஒரு முரண்பாடு உண்டு. ஏற்கனவே இப்போ யாரா பேசும்போது சொன்னாங்க, தமிழ்குமரன் வந்து 2 ஆண்டுகள பதவியில் இல்லைங்க. ஒரே மாசம் தான் இருந்தாரு. ஒரே மாசத்துல அவர் ரிசைன் பண்ணிட்டார். அதையே அன்புமணி ஏத்துக்கல. அப்போ தன் நிர்வாக நியமனத்திலும் நான் தான் முழுமையாக வர வேண்டும் என்று அன்புமணி விரும்பினார். அது பிரச்சனை வந்தது. இந்த விஷயங்க திரு அன்புமணி அவர்களை பொறுத்தவரை டெல்லியில வந்து நிறைய லாபியும் பண்ணிட்டாங்க. அந்த லாபியை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல. அப்போ அது வேணும்னு சொன்னா பிஜேபி வேணும்னு சொல்லி விரும்பினார். இப்போ அதன் மூலமாக கட்சியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஐயா நினைக்கும் போது அது முரண்பாடு. அப்புறம் இன்னொரு விஷயம், 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில மக்களை சந்திச்சுட்டு தினசரி தைலாந்து தோட்டத்துல பேசுறது பண்றது இப்படியே பழக்கப்பட்டவரை நீங்க முதுமையின் காரணமா நீ ஓய்வெடுங்கன்னு சொன்னா அது பொருத்தமானது இல்லைங்க. இது அன்புமணி செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஏன்னா அதே மாதிரி இப்ப பனையூர்ல அலுவலகம் கொடுக்குறேன் நீங்க வாங்கன்னு சொல்லி அங்க அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதெல்லாம் ராமதாஸ் வேணாம்னு சொல்ல இல்ல. ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இப்ப நீங்க தேர்தல் ஆணையப்படி பார்த்தா தலைவருக்கு தானே பவர் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கல்ல. இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. டாக்டர் ராமதாஸ் ஐயா எந்த பதவிக்கு வர மாட்டாருங்க, எந்த தேர்தல் நிக்க மாட்டாரு. அவருக்கு எந்த நஷ்டம் கிடையாது. நஷ்டம்னா அன்புமணி தான் வருங்க. ஏன்னா எதிர்காலம் அவருக்கு தான் இருக்குது. அதனால அவர் தான் வந்து சொல் பேச்சு கேட்டு போற நல்லத வழிய ராமதாஸ் ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை பொறுத்தவரை ஒரு பெரிய போராளி. அவர் போராடிட்டு இருப்பாரு. வெற்றியோ தோல்வியோ, தோல்வியின் போது சமாளிப்பாருங்க, வெற்றியின் போது சமாளிப்பாரு. அவரை பொறுத்த பிரச்சனையே அல்ல. அன்புமணி ராமதாஸ் அவசரப்பட்டு அந்த மேடையில பேசுனது உண்மையில எல்லாத்துக்கும் ஒரு வருத்தமா தான் இருக்குது. ஏன்னா ஒரு மிக மூத்த தலைவர் இருக்குங்க, வெளியில போய் பேசுறது அது தவறு இல்லைங்களா? அதனால பாமக நிச்சயமாக அதாவது பிளவுபட்டு அந்த வார்த்தைக்கு வாய்ப்பு நிச்சயமாக சுமூகம் முடிஞ்சிருங்க. சுமூகம் முடிய வேண்டும். அதே மாதிரி கூட்டணி விஷயத்துல டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய பேச்சை மதிக்காத விளைவை தொண்டர்கள் விரும்பி கட்சி நிர்வாகிகள் விரும்பியதை மாறி முடிவெடுத்தது அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய பலவீனம். நிச்சயமா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சரியான முடிவை 26 எடுப்பாங்கன்னு அவர் இன்னைக்கு பொதுக்குள் பேசிக்காங்க. அதுதான் பிரச்சனைக்காக நிச்சயம் சுமூகம் முடியுங்க. ஓகே, பாப்போம் பொறுத்திருந்து. இது வந்து அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்க போகிறது, இங்கே நிறைய பேர் சொன்னது போல விரைவில் ஒரு சுமூக தீர்வு ஏற்பட போகிறதான்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.